கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கடனை கொடுத்து தியானம் பண்ணுறோம். கடன் இன்னைக்கு அநேகர் கடன் பட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு தருகிறார். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு சிறுமைப்பட்டவனுக்கு நீ கடன் கொடுத்தா பிறரிடத்துல நீ வட்டிக்கு வாங்குறது போல வாங்காத என்று ஆண்டவர். உன்னோடு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியமானு சொல்லி மத்தேயுவிலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோடு சிறுமையாய் இருக்கிற எளியவர்களுக்கு நாம கடன் கொடுத்தா அவங்ககிட்ட வட்டிக்கு நீ வாங்காயாலே என்று ஆண்டவர் சொல்றார். நம்மளோடு சிறுமை ஒருவேளை அது உதாரணம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீ அவர்களுக்கு நீ வட்டிக்கு வாங்காம அவர்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது தேவன் உனக்கு என்ன கொடுக்கிறார்? அதான் ஆண்டவர் சொல்றார், சிறுமைப்பட்டவன் சிந்திரவனும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். சரி, நம்மளோட அவன் கஷ்டப்படுகிறான், சிறுமையா இருக்கிறான். உங்களோட சிறுமையா இருக்கிறவனுக்கு தேவ பிள்ளைகளே, அதுக்காக உங்களோட சமமா இருக்கிறவனுக்கு சொல்லலை, உங்களோட பெரிய உயர்ந்தவனுக்கு சொல்லலை, உங்களோட சிறுமையானவனுக்கு ஒரு 1000, 10,000, 50,000 அவங்க தகுதிக்கு அதுக்கு நீங்க அவனுக்கு கடன் கொடுக்கும் பொழுது நீங்கள் பிறனிடத்துல கடன் வட்டிக்கு வாங்குறது போல வாங்காய என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை சபை விசுவாசிகள், எத்தனை ஜனங்கள், எத்தனை பேர் நீங்க உங்களோட சிறுமைப்பட்டவனுக்கு நீங்க என்ன வட்டிக்கு வாங்கணும் இருக்கீங்க தேவ பிள்ளைகளே. அப்படின்னா என்ன? வேதத்துல தெளிவா சொல்லப்படுங்க. இன்னைக்கு ஒரே திருச்சபையில இருக்கிறாங்க, என்ன சிறுமைப்பட்டவனுக்கு என்ன பண்ணுறாங்க? வட்டி கொடுக்குறாங்க. 5 பைசா, 10 பைசா, 6 பைசா எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அது சத்தியத்தை அறியாதவங்களுக்கு அவங்க கொடுக்காங்க. ஆனா வட்டிக்கு வாங்காயான்னு சொல்லி வசனங்கள் இருக்கிறது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நீ வட்டிக்கு நீ சிறுமைப்பட்டவனுக்கு நீ கொடுத்தா அது என்ன பண்ணு? மன்னிச்சு என்று ஆண்டவர் சொல்றார். நீ அது வட்டி பிறனிடத்துல வட்டி வாங்குற போல வாங்காயங்க. ஒருவேளை தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்களோட சிறுமைப்பட்டவனுக்கு அது என்னன்னா தந்தா நீ வாங்கிக்கணும், இல்லைன்னா நீ வாங்காத என்று அதனுடைய பொருள் என்னன்னா, நீ வட்டிக்கு நீ வாங்காண்டா, அதாவது கைமாற்றும் போல நீ கொடுத்துடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடு சிறுமைப்பட்டவர்களுக்கு எத்தனை இடத்துல நீங்க வட்டிக்கு வாங்கிருக்கீங்க? தேவ பிள்ளை, நீங்க வட்டிக்கு வாங்காமல் இருந்தா சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவர். சிறுமை உங்களோட சிறுமை அவன் சிந்தனை அவன் மேல, அவன் கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான். சரி, அவன் தாரணைக்கு தாரான், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் அந்த பாக்கியத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். எத்தனையோ பேர் கடன் பட்டு இருக்கிறாங்க தேவ பிள்ளைகள். எத்தனை பேருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, அது அவர் உங்களோட சிறுமைக்க வட்டிக்கு வாங்காம நீங்கள் கொடுக்கும் பொழுது சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் சொல்லி வசனம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சோதரனப்பா, எங்களோட சிறுமைப்பட்டவர்கள்ட்ட நாங்க என்ன பண்ணக்கூடாது? வட்டிக்கு வாங்கக்கூடாது. ஆண்டவரே சோத்திரம், கைமாறா கொடுக்கலாம். ஆனா வேதவசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் சொல்லி இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீரே அப்பா. நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் இறங்குறது போல நீர் எங்களுக்கு நீர் இறங்குற தேவனே, உனக்கு கோடி சோத்திரம் அப்பா. அந்த பாக்கியத்தை தருவதுக்காக சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வரும்படியா சொல்லி அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தால பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். தேவ பிள்ளைகள், உங்களோடு சிறுமைப்பட்டவர்கள இனிமேல் நீங்க என்ன பண்ணாங்க? வட்டிக்கு வாங்காங்க. உங்களுக்கு பாக்கியவனாக பாக்கியவதியாக நீங்க பெயர் பெற வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகள் உங்களோட
உங்களோட சிறுமைப்பட்ட வட்டி வாங்காதவங்க தேவன் உங்களை பாக்கியவனாக பாக்கியவதியாக மாற்றுவார்.